மேற்கு நிறுதியில் இருக்கக்கூடியது ராகு பகவான் தான். வடக்கு வாயுவில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேது பகவான் தான். அப்போ அந்த கேது பகவான் ரிவர்ஸ்லையும் போகலாமா, போகக்கூடாதா? அப்போ அந்த இடத்த நீங்கள் கடிகார சுற்றுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம்தான், இல்லைனாலும் சரி ரிவர்ஸில் போகிற மாதிரி கூட வைக்கலாமே. அப்போ நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் அந்த மேற்கு பார்த்த வீட்டுக்கும் கடிகாரம் சுற்றப்படி தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அப்படி வந்தாலும் வச்சுக்கோங்க, இப்படி ரிவர்ஸில் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என் வீட்டில் வந்து படிக்கட்டு ரைட் சைடில் சுற்றலை, லெஃப்ட் சைடில் தான் சுற்றுது, ஏன் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு போட்டு பாவம் அவங்கள குழப்பி போடுறாங்க. குழப்பவே வேணாம். அப்படி ஏதாச்சும் உங்கள் வீட்டில் படி இருந்தால் அதை பற்றி பயப்படவே வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு தப்புமே கிடையாது. அப்போ படிக்கட்டு அமைக்கிறதுக்கு கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு அக்னி, வடக்கு பார்த்ததுக்கு வடக்கு வாயு, மேற்கு பார்த்ததுக்கு மேற்கு நிறுதி, தெற்கு பார்த்ததுக்கு தெற்கு நிறுதி, இந்த இடங்களில் படிக்கட்டு வரலாம். ரைட்டு. படிக்கட்டு எப்படி இருக்கணும்? ஒத்தப்படையில் இருக்கணுமா, ரெட்டப்படையில் இருக்கணுமா? படிக்கட்டு எப்பயுமே சிம்பிளாக பழைய காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க, லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம். நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ அங்கே லாபம்னு வரணும். அப்போ லாபம்னு வரணும்னா படிக்கட்டு எத்தனை வரணும்? படிக்கட்டு 2 படிக்கட்டு கட்டணும். ஆனால் ஒத்தப்படையில் படிக்கட்டு இருக்கணும். 21, 23, 25, 27, 29 இப்படி வந்தால் தான் படிக்கட்டு போய் அங்கே முடியும், லாபம்னு முடியும். அப்போ படிக்கட்டு அப்படிங்கிறது ஒற்றைப்படையில் தான் வரணும். படிக்கட்டு கட்டுறது 2 படிக்கட்டு கட்டினா 3வது படிக்கட்டு காலை தூக்கி வைக்கிறப்ப லாபம்னு போவோம். அதையும் தான் படிக்கட்டு 3 படிக்கட்டு தான் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கட்டு ஏறும் பொழுது லாபம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம நின்று உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் படிக்கட்டோடைய அமைப்பு. சரி, படிக்கட்டு மினிமம் எத்தனை இன்ச்சு இருக்கணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒருத்தர் படிக்கட்டு போட்டிருப்பான், நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏறுற மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சானா இங்கேக்கு இருக்கும். ஒரு படிக்கட்டு 1 அடி இருக்கும், 3 படிக்கட்டுலேயே சங்கி போயிடுவான். மேமாடி போகிறக்குள்ளே இப்படின்னு ஆட்டம் கண்டு சங்கி போய் ஏன்டா இங்கே வந்தா அப்படின்னுங்கிற அளவுக்கு ஆயிடுவான். படிக்கட்டு மினிமம் 7 இன்ச்சுக்கு மேலே படிக்கட்டு நகரவே கூடாது. அப்படியும் போனாலும் 7.5 அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்கட்டு நம்மளுக்கு அதிகமே வரவே கூடாது. வந்தால்